ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மத்திய அரசின் தொழிலாளர்கள் சட்டங்களை கண்டித்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கேரளாவில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குமரியிலிருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் களியக்காவளை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. மத்திய அரசின் தொழிலாளர் வரைமுறை சட்டத்தை எதிர்த்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு 12 மணியிலிருந்தே கடையடைப்பு போராட்டம் பொது வேலை நிறுத்தம் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் 24 மணி நேரத்திற்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் கூறியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அனைத்து தொழிற்சங்கமும் பங்கேற்கும். அதே மாதிரி அரசு, தனியார் பேருந்துகள், கார், ஆட்டோ, லாரி போன்ற எந்த வாகனங்களும் ஓடாது. இது மட்டும் இல்லாம மால்கள், வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் உட்பட அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா முழுவதுமே பாத்தீங்கன்னா இந்த பந்த் அதாவது கடைபிடிச்சிட்டு வர்றதுனால இந்த பொது வேலை நிறுத்ததுனால கேரளா இன்னைக்கு ஸ்தம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய எல்லையோர மாநிலங்களான தேனி, தென்காசி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் எல்லாமே பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையே ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் கேரளாக்குள்ள கொண்டு போக முடியல. இது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரிகளுக்கு போறவங்களும் அங்க போக முடியாம இருக்காங்க. தேனி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேர் கேரளாவுக்கு வேலைக்கு போவாங்க. அவங்களும் செல்ல முடியாத நிலையில தான் இருக்காங்க. இன்று ஒரு நாள் இந்த பந்த் 24 மணி நேர பந்த்ல ஒட்டுமொத்த கேரளாவே தற்பொழுது முடங்கி இருக்குன்னே சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.